கடந்த 25 ஆண்டுகளாக தமிழக மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சினிமா உலகத்தில் படப்பிடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த நடிகர் விஜய் திடீரென தமிழக மக்கள் மீது அதிகாரம் செலுத்தும் நோக்கில் முதலமைச்சர் ஆகும் கனவில் ஒரு போலி சினிமா அரசியலை மக்களை கூட சந்திக்காமல், எந்த போராட்டம் நடத்தாமல், பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் ஒரு போலி சினிமா அரசியலை நடத்தி வருகிறார். ஜீரோ அரசியல் நடத்தி வருகிறார். இதன் மூலம் முதலமைச்சர் நாட்காலை பிடித்து தமிழக மக்களை ஆள வேண்டும் என கனவு கண்டு வருகிறார். இவரது போலி சினிமா அரசியலை கண்டித்து இவர் ஒரு ஜீரோ அரசியல்வாதி என வலியுறுத்தும் வகையில் இவருக்கு முட்டை வழங்க திட்டமிட்டு சென்னை தரமணி பேருந்து நிலையத்தில் இருந்து விஜய் வீட்டுக்கு பேரணியாக சென்று முட்டை வழங்க தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்க சார்பில் முடிவெடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நல சங்க தலைவர் VS லிங்கப்பெருமாள் தலைமையில் நிர்வாகிகள், தென் சென்னை மாவட்ட செயலாளர் சம்சுதீன் மற்றும் நிர்வாகிகள் பெண்களுடன் கிளம்பும் போது தரமணி காவல் ஆய்வாளர் ராஜா அவர்கள் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தி பேரணி செல்வதற்கு அனுமதி இல்லை, விஜய் வீட்டு சென்று முட்டை வழங்க முடியாது, முட்டையை கொடுங்கள் என்று நிர்வாகிகள் மற்றும் பெண்களிடம் இருந்த 10 முட்டைகளை பெற்றுக்கொண்டனர். இதை பேரணி தரமணி போலீசார் தடை செய்ததால் மற்றொரு நாள் கண்டிப்பாக விஜய் வீட்டுக்கு சென்று முட்டை அரசியல் செய்து வரும் பூஜ்ஜியம் அரசியல்வாதிக்கு விஜய்க்கு முட்டை வழங்குவோம் என்று சங்க நிர்வாகிகள் கூறி கலைந்து சென்றனர். லேட்டு கூட கிடையாது, செஞ்சிருக்கவே கூடாது. அசம்பிளானதே தவறு. ஓரமாக யாருக்கும் அந்த ஒரு ஓரமாக தான் நிற்கிறோம். நாங்கள் ரோட்டுக்கு போனால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், அவருக்கு எல்லாருமே தெரியும். உங்களை நம்பி லேடிஸ்லாம் வந்துருக்காங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அவங்க கூட வந்தாங்க, அவர் கூட வந்தாங்க, இவங்க கூட வந்தாங்க, இவங்களை சேர்ந்து 10 இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க, உங்களுக்கு முன்னாடி வந்துருக்கு.